Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம ஸ்டைல்ல ரொம்பவுமே பாரம்பரியமான செட்டிநாடு பக்கம்லாம் வைக்கக்கூடிய பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் பருப்புகள்லாம் சேர்றதுனால அதிக புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, அதில் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா பருப்பு உருண்டை உடையாமல் இருக்கும். அதுக்காக சும்மா கொஞ்சமாக அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் நல்லா ஊறின உடனே நம்ம கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருண்டைக்கு தேவையானது என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம கழுவி வச்சுருக்க இந்த பருப்புகளோட 3 வரமிளகா, 2-3 பூண்டு பல், அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதில் இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் சேர்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெசரிக்கலாம். பெசரி இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக உருண்டை பிடிச்சிங்கன்னா நம்ம குழம்புல போட்டு வேகும்போது அது இன்னும் நல்ல பெரிய உருண்டையாக வந்துடும். அதனால மீடியம் சைஸாக பார்த்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதையும் கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளி கரைசலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு 2 ஸ்பூன் துருவல் தேங்காய் எடுத்துக்கங்க. 2-3 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் சோம்பு அதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சு விடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டை, பூ, இலை, சோம்பு அரை ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10 எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு பல் எடுத்து அதையும் தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு அதில் சேர்த்து பட்டை, பூ, இலையை அதில் சேர்த்துடலாம். அதுவும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதோட பூண்டு பல்லையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்த உடனே அதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி இந்த மாதிரி வதங்கி வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல புளி கரைசல் அதையும் எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயையும் இதில் சேர்த்துடலாம். மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். குழம்பு கொஞ்சம் நல்லா வத்தி வரட்டும். ரொம்பையும் குழம்பு வத்திடக்கூடாது. கொஞ்சமாக வத்தி வந்தோடனே நம்ம உருண்டைகளை சேர்க்கணும். இந்த மாதிரி கொதி வரும்போது தான் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும். கொதி வர வர 4 உருண்டையாக சேர்க்கணும். இல்லைன்னா உருண்டை கரைஞ்சிரும். அதனால இப்போ பாருங்கள் 4 உருண்டையை போடுறேன். கொஞ்சம் கொதி அடங்கிருச்சா? இப்போ மறுபடியும் கொதி வருது. இப்போ மறுபடியும் ஒரு 4 உருண்டையை சேர்க்கணும். மறுபடியும் கொதிக்கும் போது இன்னும் 4 உருண்டையை சேர்க்கணும். இந்த மாதிரி 4 உருண்டையாக சேர்த்துக்கங்க. அப்போ தான் உருண்டை உடையாது. உருண்டை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் சூப்பராக இருக்கும்.
நீங்களும் நம்ம ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.